முன்னாள் செயின்ட் அகஸ்டின் உறைவிட பள்ளி தளத்திலே மேலும் 41 அடையாளப்படுத்தப்படாத மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தரையை ஊடுருவுகின்ற ஜிபிஆர் ரேடர்கள் மூலமாக 18 மாத காலமாக ஆய்வு செய்ததன் பிற்பாடு இந்த கல்லறைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த கல்லறைகளினுடைய எண்ணிக்கை 81ஆக உயர்ந்திருக்கின்றது. 2023 40 கல்லறைகள் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான தகவலை ஷிஷால் பழங்குடி சமூகம் தற்போது அறிவித்திருக்கின்றது. பள்ளி நிர்வாகத்தினுடைய கொடூரமான செயற்பாடுகளின் காரணமாக குழந்தைகள் கொல்லப்பட்டதாக காணாமல் போன குழந்தைகளோடு இருந்து தப்பி பிழைத்தவர்கள் அளித்த சாட்சியங்களின் அடிப்படையிலே இந்த ஆய்வு வழிநடத்தப்பட்டிருந்தது. இந்த உறைவிட பள்ளியானது 1904 முதல் 1975 வரை ரோமன் கத்தோலிக்க நிர்வாகத்தின் கீழே செயற்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ஆண்டுகள் 100 கடந்திருந்தாலும் கூட உண்மைகள் நீண்ட காலத்திற்கு மண்ணை விட்டு வெளியே வராமல் இருக்காது என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. மேலும் இந்த தப்பி பிழைத்தவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பள்ளி ஊழியர்களால் குழந்தைகள் இரவிலே அருகில் இருக்கின்ற காடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் திரும்பி கொண்டு வரப்படுவதில்லை என்பதுதான் தப்பி பிழைத்தவர்கள் கூறிய ஒரு முக்கியமான வாக்குமூலமாக இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். நன்றி.